சர்வசாதாரணமாக அந்த ஒரு பயம்ன்றதே இருக்காது. ஏன் கேட்டால் அமைச்சரே இருக்கார், பார்த்துக்கலாம், பின்னாடி இவ்வளோ பெரிய பின்பலம் இப்படி இருக்குது. அதனால் நம்மளை என்ன பண்ண போகிறாங்க? திமுகவில் வந்து குற்றச்செயல் செய்யறதுனால அவங்க திமுகவில் இருக்கிறவங்க அதுனா லைசன்ஸ்? அப்போது லைசன்ஸுன்னு சொல்கிறத விட ஆமாம், நீங்கள் லைசன்ஸ்னு சொல்கிறத விட அது எப்படி சொல்லணும்னா, நான் பார்த்துக்கிறேன். ஏங்க ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலில் போய் ஒரு திமுககாரன் சாப்பிட்றான், அவன் காசு கேட்குறான், சாப்பிட்டதுக்கு காசு கேட்குறான். இது நடந்ததா இல்லையா? காசு கேட்குறான், தரலன்னு அவனை அடிக்கிறாங்க. அடித்த உடனே மறுநாள் இவர் இன்றைய திமுக என்ன சொல்கிறது முதலமைச்சர் போயிட்டு பார்க்குறாரு. அப்போ அவனுக்கு என்ன பயம் இருக்கும் சொல்லுங்கள்? இதுதாங்க திமுக வந்தாலே சட்ட ஒழுங்கும் சந்தி சிரிக்குங்க. நீங்கள் ஒரு அம்மா அசோக் நகரில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வயதான மூதாட்டி வந்து ஒரு போஸ்டரை பார்த்து காலனியை தூக்கி அடித்ததை நம்ம பார்த்தோம். அப்போது எந்த அளவுக்கு அந்த அம்மாவை போலீஸ் வந்து தேடி இருக்கு.